மார்க்கெட்டோட ஓப்பனிங்கில் அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வால்டாலிட்டின்பாங்க, அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நாங்கள் ட்ரேட் பண்ணுறது அந்த மார்க்கெட்டோட ஓப்பனிங் டைமில் தான் ட்ரேடிங்கே பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் வால்டாலிட்டியை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் ஒரு கான்செப்ட் பிலீவ் பண்ணி அதில் நாங்கள் இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதில் ட்ரேடிங் ஃபாஸ்டராக எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்காக மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரியும் நாங்கள் அதில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு சம் செகண்ட்ஸ் 1-2 செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி எடுத்து நமக்கு எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். நம்ம செட் பண்ணுற டார்கெட் ரீச் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் ஒரு ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். அது எப்படி லைவ் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இது டெய்லி நமக்கு 10 மணிக்குள்ளே இந்த கான்செப்ட் படி நமக்கு ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் 10 o'clock உங்கள் டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், படிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணுறோம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆகுது. நிஃப்டி 30 JUN. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிஃப்டியோட இந்த ஜூன் மாத கான்ட்ராக்டை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஜூன் மாத கான்ட்ராக்ட் 30th எக்ஸ்பைரி ஆகுது. அதை ஆட் கொடுத்ததுக்கப்புறம் லைஃப் ஃபீட் ஸ்டார்ட் கொடுக்குறோம். பேக்ஃபில் 30 days. 24/1/22 ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 2400 கால் ஆப்ஷன், 2400 புட் ஆப்ஷனில் இப்போ நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ டெய்லி ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட க்ளோசிங் ப்ளேஸில் நம்ம அப்படியே மேனுவலாக ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணிடணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி எக்ஸ்பைரி 23rd இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ எக்ஸ்பைரி டேயில் நம்ம இதை ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது ஆட் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு நேராக நம்ம ஒரு தடவை ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஒரு தடவை ஆட் கொடுத்துக்கிறோம். அடுத்து பேக்ஃபில் 30 days. சார்ட்டில் இப்போ நம்ம பேராமீட்டர் செட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ண அந்த கால் ஆப்ஷன் 2400 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு காப்பி மட்டும் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஃபியூச்சர் சார்ட்டில் இதை நம்ம பேராமீட்டரில் பேஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஹெட்ஜிங் பண்ணாது, ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். இப்போ எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும்? போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகியே இருக்கும். நான் இப்போ 20 லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், 5 லாட்டு பண்ணலாம், இல்லை 100 லாட் 200 லாட் அந்த மாதிரியும் பண்ணலாம். இது போக அடிஷ்னலாக ட்ரேடிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போத்துன்னு இருக்கும். அதை பை ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம், அதனால் பை ஒன்லின்னு மாற்றிக்கிறேன். அடிஷ்னலாக ஸ்டாடில் டிக்கையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரெண்டுலேயுமே இந்த டிக்கை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ டேஷ்போர்ட் போயிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். ஃபைலில் ஸ்டார்ட் இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட் டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் நான் செட் பண்ணுறேன். ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டூ மினிட் ட்ரேடிங்கில் டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 10,490 ரீச் ஆயிருக்கு. நம்ம செட் பண்ண டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆல்கோல என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.